Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் இந்த சேவிங்ஸ் மேட்ரிக்ஸ் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். சேவிங்ஸ்னால் என்னங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். எஸ்ஐஜே இஸ் ஈக்குவல் டு D0I ப்ளஸ் D0J மைனஸ் DIJ இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இதில் மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குது. டிப்போவை சேர்க்காமல் 6 பாயிண்ட் இருக்குது. அதனால் 15 சேவிங் பேர் கிடைக்கும். 6 பாயிண்ட் இருக்கிறதுனால 62 15 பேர் 15 சேவிங் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த 15 சேவிங்கும் டிக்ரீஸிங் ஆர்டரில் எழுதி காமிச்சிருக்கோம். எல்லா சேவிங்கும் பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவ் நம்பர். அதனால் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மீட் ஆகுது. இந்த சேவிங்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி பண்ண போகிறோங்கிறத ஒரு சிறு உதாரணம் மூலமாக, இதே உதாரணம் மூலமாக பார்க்கலாம். ஸோ இதை பார்ப்பதற்கு முன்னால் நம்ம கெப்பாசிட்டியும் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இப்போது 6 பாயிண்டில் என்ன டிமாண்ட் கெப்பாசிட்டிங்கிறதையும் பார்த்தோம் என்றால் 876568 என்பது இங்கே இருக்குது. அதை எழுதி கொள்ளலாம். 876568. ஸோ 876568 இதான் இது டிமாண்டு. ஸோ முதல்ல இந்த சேவிங்ஸை எடுத்துக்கொண்டால் 3யும் 6யும் சேர்த்து போட்டால் மேக்ஸிமம் சேவிங் வருது. அதனால் வெஹிக்கிள் 1 அப்படின்னு போட்டுட்டு 3 to 6 அப்படின்னு போட்டுட்டு சேவிங்ஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு போட்டுவிட்றோம். இது சேவிங், இது லோடு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். 3யும் 6யும் சேர்த்துருக்கோம். 3யும் 6யும் சேர்த்திங்கன்னா லோடு 14. மொத்தம் கெப்பாசிட்டி 20, லோடு 14. அடுத்தது 1 and 3 நம்ம வருது. ஏற்கனவே 3யும் 6ம் ஒரு இதில் போட்டிருக்கோம். அதனால் 1 and 3 அதோட சேர்த்து போடலாம். சேர்த்து போட்டால் 1க்கு இன்னொரு 8 22ஆக மாறிவிடும். ஆக இப்போ நம்ம லோடை எடுத்துக்கொள்ளாமல் 1 and 3 சேர்த்து போட்டோம்னாக்க அதோடைய சேவிங் ஒரு 17 வருகிறது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு 3 கஸ்டமர் இந்த ஃபஸ்ட்டு வெஹிக்கிளுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இது டிப்போ டு 1, 1 to 3, 3 to 6, 6 to டிப்போ போயிடும். அடுத்த சேவிங் பார்த்திங்கன்னா 3 to 4. அதை இது அதோட சேர்க்க முடியாது. ஏன்னா 3 to 6 நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. 3லேருந்து 6க்கு தான் போகும். 3லேருந்து 4க்கு போக முடியாது. அதனால் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல் 1 to 6ம் வராது. ஏன்னா 1 to 3 போட்டாச்சு. அதே மாதிரி 3 to 5ம் வராது. அதே மாதிரி 1 to 4 வராது. 1 to 5 வராது. 2 to 3 வராது. ஏன்னா 1 to 3 எடுத்துட்டோம். 2 to 6 வராது. 5 to 6 வராது. 4 to 5 தான் வரும். ஸோ 4 to 5 போட்டால் அடுத்த வெஹிக்கிளை எடுத்துக்கொண்டு 4 to 5 அதோடைய சேவிங்ஸ் 10. 2 to 4 அதுக்கு அடுத்தது அதோடைய சேவிங் 9. ஆக அடுத்த இது டெப்போ டு 2, 2 to 4, 4 to 5 மொத்தம் சேவிங் 19. இங்கே ஒரு சேவிங் 35. ஸோ 35ம் 19ம் 54 டோட்டல் சேவிங். இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னாக்கா டெப்போ டு 6 11, இங்கேருந்து 6 to 3 இங்கே 9, 3 to 1 இங்கே 11, 1 to டெப்போ இங்கேருந்து 12, மொத்தம் 43. அடுத்தது அதே மாதிரி கண்டுபிடிச்சோன்னா 35, மொத்தம் 78 டிஸ்டன்ஸ் ஆகுது. இந்த சொல்யூஷனுக்கு 78 டிஸ்டன்ஸ். ஆனால் இந்த சொல்யூஷனில் நம்ம டிமாண்டை மீட் பண்ணாதபடி தான் இருக்குது. ஏன்னா கூட்டினீங்கன்னா 136 22 வந்துடுறது. ஆனால் மொத்தம் 78.
நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம்? 54 சேவ் பண்ணியிருக்கோம், இங்கே காமிச்சோம். அதை எப்படி இதோட கனெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த 6 பாயிண்ட்டுக்கும் நேராக சிங்கிள் ட்ரிப் அடிச்சுட்டு வந்தோம்னாக்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்போம்? 12, 8, 20, 36, 45, 55, 66 இன்ட்டு 2 132 கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு வர்றதுக்கு 24, 12, 12. அடுத்தது போயிட்டு வர்றதுக்கு 16, 8, 8. அந்த மாதிரி பண்ணுறதுனால 132 பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக அந்த 132லேருந்து நம்ம 54 சேவ் பண்ணியிருக்கோம். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 78 போகிற டிஸ்டன்ஸ், அதே தான் இங்கே 78 வரும். அதான் இங்கே ஒரு சேவிங்கில் ஒரு அழகான விஷயம். இப்படியும் அதை கூட்டலாம், அப்படியும் அதை கூட்டலாம். ஸோ 78 இந்த சொல்யூஷனில். ஆனால் டிமாண்டை இந்த சொல்யூஷன் மீட் பண்ணலை. இப்போ இன்னொரு சொல்யூஷன் பார்க்குறோம். இந்த சொல்யூஷனில் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். முதல்ல 3 to 6 போட்டுட்டு 18, மறுபடியும் அந்த கெப்பாசிட்டி எடுத்துக்கொள்ளலாம். 876,568, 876,568. இப்போ இதில் கெப்பாசிட்டி எடுத்தோன்னா 14. இங்கே லோடுன்னு போடுறேன், இங்கே சேவிங். இப்போ 1 to 3 போட்டோன்னாக்கா நமக்கு அதில் போடலாம், ஆனால் கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. 3 to 4 போட முடியாது. 1 to 6 இப்படி போட்டுக்கொண்டே வந்தோம்னாக்கா 1 to 3, 1 to 3 போட முடியாது, கெப்பாசிட்டி இல்லை. 3 to 4 போட முடியாது, 1 to 6 போட முடியாது, 3 to 5 போட முடியாது. 1 to 4 போடலாம், இங்கே போட்டிருக்கேன். ஸோ அடுத்த ட்ரிப்பில் 1 to 4 14 போடலாம். 1 to 5 போட முடியாது. 2 to 3 போட முடியுமா பார்க்கலாம். 1 to 4 போடும்போது லோடு எவ்வளோ ஆறுது? 8, 5, 13 ஆறுது. 2 to 3 போட முடியுமா? 7, 14, 7, 21. ஸோ 2 to 3 கெப்பாசிட்டி மீட் பண்ணலை, 21 வந்துடுறது இதில். அப்புறமா 1 to 5 அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டோன்னா அது ஒரு 14 கொடுக்கறது. 1 to 4, 1 to 5 எடுத்துக்கொள்ளலாம், அது ஒரு 14 கொடுக்கறது. ஸோ இதன்படி போட்டோன்னாக்க மொத்த சேவிங்ஸ் 60. இதில் 14 + 14 28, 28 + 32 60. ஸோ இந்த 2 டிஸ்டன்ஸ் பண்ண முடியும். இதில் 72 6 ட்ரிப்ஸ்லேருந்து வரும். ஸோ 132 - 60 72. இதில் வந்தீங்கன்னாக்க இப்படி வர முடியும். அதாவது இந்த சொல்யூஷன் படி டிப்போ 2, 3, 6 டிப்போ, டிப்போ 5, 1, 4 டிப்போன்னு போட்டால் 72 டிஸ்டன்ஸுக்கு சொல்யூஷன் வரும். இது இன்னொரு சொல்யூஷன். ஆனால் இந்த சொல்யூஷனும் நம்ம கெப்பாசிட்டியை மீட் பண்ணலை, அப்படியே நிற்கிறது. மூணாவது ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் 876,568 இதை எழுதி கொள்ளலாம். 876,568. இந்த சொல்யூஷனில் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 to 6, 1 to 3 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதனால இது இப்படி தான் வருது. இதை வந்து நம்ம டிஎஸ்பியாக எடுத்துக்கொண்டால் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். இதை டிஎஸ்பியாக எடுத்துக்கொண்டு பண்ணும்போது எப்படி வருதுன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து 3 to 6, ஸோ 3 to 6 போகிறோம். அடுத்தது 1 to 3, ஸோ 1 to 3 போகிறோம். அடுத்தது 3 to 4 யூஸ் பண்ண முடியாது, 1 to 6 யூஸ் பண்ண முடியாது, 3 to 5 யூஸ் பண்ண முடியாது, 1 to 4 யூஸ் பண்ணலாம், அதை 4 to 1 ஆக இங்கே காட்டுகிறோம். 1 to 5 யூஸ் பண்ண முடியாது, 2 to 3 யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா 3லாம் ஏற்கனவே வந்து எடுத்து. 2 to 6 பண்ண முடியும், அது யூஸ் பண்ணலாம். 2 to 6 இங்கே 6 to 2 என்று எடுத்துக்கொள்ளலாம். 5 to 6 நான் வந்து இதில் 5 to 6 காமிச்சிருக்கேன். ஸோ 6 to 2 போட்டதுனால 5 to 6 யூஸ் பண்ண முடியாது. ஸோ 5 தான் இன்னும் வேணும் இப்போது. ஸோ 4 to 5 இங்கே வரும், 5 வரும். ஸோ இப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். டிப்போ டு 5, 5 to 4, 4 to 1, 1 to 3, 3 to 6, 6 to 2, 2 to டிப்போ.
அப்படி கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தான்னாக்கா வேறு ஒரு சொல்யூஷன் வரும், அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெப்போ டு 5 10, 4 to 5 9, 1 to 4 7, 1 to 3 11, 3 to 6 9, 2 to 6 6, 2 to டெப்போ 8. இதை கூட்டினா 10 19 26 37 46 52 60 டிஸ்டன்ஸ் இங்கே வருது. இந்த சொல்யூஷனுக்கு டிஎஸ்பிக்கு படி 60 வருது. அதை சேவிங்லேருந்து கூட்டி காமிச்சா அதே 60 காமிக்கலாம். ஸோ இந்த ஹியூரிஸ்டிக் மெத்தடை வச்சு இதை டிஎஸ்பியாக சால்வ் பண்ணால் 60 வருது. நான் இங்கே 66 சொல்யூஷன் காமிச்சிருக்கேன், 60 வருது. அதே ஆப்டிமைசேஷனில் போய் பார்த்தோன்னா நமக்கு இங்கே வருது பாருங்கள், 57ல் டிஎஸ்பி நிற்கிறது. ஹியூரிஸ்டிக்குங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக கொடுக்கிறது. கடைசியாக இதில் பார்க்க போகிறது நம்ம கெப்பாசிட்டியை வச்சு பண்ணினா எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே எழுதிக்கலாம் 8 7 6 5 6 8, 8 7 6 5 6 8. ஸோ வழக்கம் போல் 3 to 6 முதல்ல எடுத்துக்கொள்ளலாம். சேவிங் 18, லோடு 14, 6 8 14. 1 to 3 போடலாம், போட்டோன்னா லோடு அதிகமாகிடும், போட முடியாது. 3 to 4 போடலாம், 3 to 4 போட முடியும். 4 to 3 வருது. ஸோ 3 6 இருக்குது, 4 5, ஸோ 14 5 19. ஆக பாக்கி போட்டோன்னா 21ஆக மாறிவிடும். அதனால் அதை யூஸ் பண்ணலை. 20 தானே கெப்பாசிட்டி, இல்லை 3 வெஹிக்கிள் வந்துடும். ஸோ 2 வெஹிக்கிள் பார்க்கறதுனால அதை போடலை. 20 வரா மாதிரி போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. 20 வரா மாதிரி போடும்போது நீங்கள் 5 தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே 6 இருக்குது, 5 யூஸ் பண்ணுறதுனால 3 to 5 வரும். ஸோ 3 to 5, 3 to 5க்கு சேவிங் 15, லோடு வந்து 20. அடுத்தது பார்த்துன்னு வரும்போது இந்த ஆர்டரில் பார்த்துன்னு வந்தோன்னா 1 to 4 2 to 4 ரெண்டும் நிற்கிறது. ஸோ 1 to 4 சேவிங் 14, 2 to 4 சேவிங் 9. ஸோ எல்லா சேவிங்கும் கூட்டினோன்னா 33 23 சேவிங் 56. ஆக மொத்தம் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 76. கெப்பாசிட்டியை மீட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் இந்த ஹியூரிஸ்டிக் படி 76. ஏன்னா மொத்தம் 132, சேவிங்ஸ் அதில் 56 சேவிங் இருக்குது. அதனால் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 76. இதே ஆப்டிமைசேஷனில் எப்படி வந்தது பார்க்கலாம். இங்கே முன்னாடி போட்டோம் வித் டிமாண்ட் அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்லாம் போட்டோம், 76 வந்திருக்கு சொல்யூஷன். ஸோ இந்த சின்ன கணக்குக்கு ஹியூரிஸ்டிக் அதே சொல்யூஷனையும் கொடுத்து விட்டது அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூரிஸ்டிக்கை வைத்துக்கொண்டு நம்ம வெஹிக்கிள் ரூட்டிங் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஆக இந்த கிளார்க் அண்ட் ரைட்டுங்கிறத மட்டும் வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு கேள்வி வரும், வேறு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு இருக்குது. அந்த கிளார்க் அண்ட் ரைட்டையே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹோம்ஸ் அண்ட் பார்க்கர்னு ஒரு மெத்தட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் நிறையா எடுத்துக்கும், பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கும். ஆனால் ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியானால் இது வந்து செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆக இதோடு இந்த வெஹிக்கிள் ரூட்டிங் அப்படிங்கிற பாடத்தையும் நிறைவுக்கு கொண்டு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஒரு இதில் நிறைவுக்கு கொண்டு வரலாம். நன்றி.